இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நிறைய இந்த பொறுமையை பற்றி நிறைய பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. பொறுமையே பெருமை, பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க இல்லையா? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு இப்போ சொல்லுவாங்க. இன்னும் நிறையா இந்த பொறுமையை பற்றி அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு ஒரு குறுங்கவிதை ஒன்று சொல்ல புத்தகத்தில் படித்து நினப்பு இருக்குது. பொறுத்திருந்தால் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம்னு வரும். பொறுத்திருந்தால் தண்ணீரை கூட சல்லடையில் அழலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால் வரும். வரி பாருங்க. ஒரு தண்ணி அது ஐஸ் கட்டி ஆகுது வரைக்கும் நீங்கள் பொறுத்துன்னு வச்சுக்கோங்க, அது சல்லடைக்குள்ள அள்ளிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு அந்த பொறுமைக்கு மதிப்பு உண்டு. இந்த பொறுமையைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்கவிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கருப்பொருள் பொறுமை. நற்செய்தி வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஏசப்பா கிட்ட சீடர்கள் சொல்றாங்க, இந்த நகரத்தின் மேல் நாம் நெருப்பு மழையை பொழிய வைக்கட்டுமா, இவங்க அழிச்சிடலாமா என்று. அந்த நகரத்துடைய பேர் சமாரியா. சமாரியாவில் ஏசப்பா ஒரு ஊருக்கு வராரு. அவர் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வராரு. அவர் வரும்போது சமாரியா வழியாக தான் வந்தாகணும். நிறைய யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, சமாரியா பக்கம் போக மாட்டாங்க. சமாரியாவை ஒதுக்கி வாழ்வார்கள் யூதர்கள். அவங்க அந்த அளவுக்கு சமாரியோட ஒரு ஒட்டு உறவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் நீண்டகால பழக்கம். அது கிமு 722ஆம் ஆண்டு அசிரிய அரசன் நபுக்கத்நேசர் என்ன பண்ணுவான், சமாரியா மேலே படையெடுப்பான். படையெடுத்து சமாரியாவை கைப்பற்றி கொள்வான். அப்படி அவன் கைப்பற்றி கொண்டு தன்னுடைய அசீரிய குடிமக்களை சமாரியாவிலே குடி வைப்பான். அதனால அந்த வரலாற்று பின்னணி புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு அந்த நற்செய்தி நமக்கு புரியும். அப்போ தன்னுடைய அசீரிய குடிமக்களை சமாரியாவிலே குடியேற்றுவான். ஏன்னா அவன் ஜெயிச்ச அவனுடைய பகுதி ஆயிடுச்சு இல்லையா, அவன் குடி வைப்பாங்க. அப்படி சமாரியா மக்கள் அங்கே வாழ்கின்ற பொழுது என்ன பண்ணுவாங்க, சமாரிய மக்களும் அசீரியர், அதாவது யூதர்களும் அசீரியர்களும் கலப்பினமாக உருவாங்க. பெண் கொடுக்க பெண் எடுக்க ஒரு கலப்பினமாக உருவாகி அந்த யூதர் கடவுளுடைய சிறப்பு அழைப்பை பெற்றவர்கள், கடவுளுடைய மக்கள், இஸ்ரேல் மக்கள் என்ற அந்த ஒரு ஒரு தன்மையை இழப்பார்கள். கலப்பினமாக அவங்க உருவெடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, மற்ற யூதர்கள் சமாரியர்களோடு பழகுவது கிடையாது. அந்த பின்னணி நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் அப்போ பாருங்க, பாலஸ்தீன் நாட்டில் 4 யான்னு சொல்லுவோம். 4 யா உள்ள இருக்கும். கலிலேயா, சமாரியா, யூதேயா, இதுமையா பாலைவனம். அங்கே பெருசாக ஒரு மக்கள் வசிக்க மாட்டாங்க. அது பாலைவன பகுதி. அது இந்த 3லும் மக்கள் வசிக்கிற இடம். கலிலேயா, சமாரியா, யூதேயா. சமாரியா சென்ட்ரு பகுதி. அப்போ கலிலேயாவிலிருந்து ஒருத்தவன் என்ன பண்ணணும், யூதேயாவுக்கு வரணும், சமாரியாவிட வந்தாகணும். இந்த யூத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சமாரியா பக்கம் வரமாட்டாங்க. அது எப்படி அது ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி, கலப்பினம். அவங்க பண்ணுவாங்க, இந்த யோர்தான் ஆற்றை ஒட்டிய பகுதியில் ஓரமாக அந்த பார்டரில் அப்படி சுற்றி கொண்டு வருவாங்க. அப்படி இது யூதருடைய பழக்கமாக இருந்தது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கனானிய பெண் இருப்பாங்க. அதாவது சமாரிய பெண் தண்ணி கொண்டு வராங்க பாருங்க. அந்த சமாரிய பெண் சொல்லுவா, யூதர்கள் என் கூட பழக மாட்டாங்க, ஆனால் நீங்கள் தண்ணி கேட்குறீங்களா என்று. நீங்கள் பழகவே மாட்டாங்க, தண்ணி வாங்கி குடிக்க ஏசப்பட அந்த மாதிரி கேள்வி வந்தால் இதுதான் காரணம். அது யூதர்கள் சமாரியோட பழக மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏசப்பா போய் நம்ம தண்ணி கொடுமான்னு கேட்பார். லூக்கா 10வது வருஷம் நல்ல சமாரியம் வரும் பாருங்க. சமாரியர்கள் பழக மாட்டாங்க, ஆனால் நல்ல சமாரியன் அவன் என்ன பண்ணுறான், யூதன் என்னை எதிரியாக நடித்தாலும் கூட, யூதன் என்னை வெறுத்தாலும் கூட, நான் கூட வெறுத்தாலும் கூட அந்த நேரத்தில் நான் உதவி செய்யணும் அவனுக்கு. நல்ல சமாரியன்னு அதில் விவிலியத்தில் வருது பாருங்க.
இதுதான் இதுதான் வரலாற்று பின்னணி. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த பகுதியோட கடந்து போறார். அப்படி போகின்ற பொழுது என்ன பண்றாங்க, அந்த மக்கள் ஏசப்பாவை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பா யூதர். என்னதான் நீங்க மெஸ்ஸியா வந்தவங்க, நீங்க யூதர் இல்லை, மனுஷன் யூதர் இல்லையா? அப்ப மக்கள் வந்து அவரை ஏத்துக்க தயங்குறாங்க. அப்படி அவர்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிற பொழுது என்ன பண்றாங்க, அவங்க சீடர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. எங்க மெஸ்ஸியாவை எங்க போதகரை நீ ஏத்துக்க மாட்டேறியா, நீ என்ன அது என்று அவர்கள் பொங்கி என்ன பண்றாங்க, அப்படி பொங்கி எழறாங்க. அப்படி என்ன சொல்றாங்க பாருங்க பார்ப்போம். இது தலைப்பை பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமாரி, தலைப்பே தான். சரி, என்ன சொல்றாங்க பாருங்க பார்ப்போம். அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதனை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? அழிச்சுடலாமா? எப்படி என்ன அவங்க உங்களை ஏத்துக்காம போலாம்? அவங்க அது எப்படி? அது உங்களுடைய போதகர் மெஸ்ஸியா உங்களை வானான்றாங்களா எப்படி என்று கொந்தளிக்கிறார்கள். ஏசப்பா செய்யலையே, பொறுமையோடு இருக்கா, வெயிட் பண்ணுப்பா. எதுக்குப்பா நீ குதிக்கிறப்ப? வெயிட் பண்ணு. எதுக்கு அவசரப்படாது. என்ன ஏத்துக்கலாம், என்ன ஒரு காலம் வரை ஏத்துக்குவாங்க. நான் பொறுமையா காத்திருக்கிறேன். ஏசப்பாடைய வார்த்தை பார்த்து பாருங்க. சொல்ல பாருங்க பார்ப்போம். கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவளை கடிந்து கொண்டார். எதுக்கு இப்ப பொறுமைன்னு பேசுற நீ? என்ன ஏத்துக்கலாம், அவங்க அழிஞ்சிடணுமா? அவங்க வாழக்கூடாதா? அவனுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். அப்ப இயேசு ஏற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு எவ்வளவு மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, பிற மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அது கடவுளை அதெல்லாம் அழிச்சிடலாமா? இப்போ இயேசப்பா உலகத்தை மக்கள் தன்னை ஏற்றுக்கலாம். இயேசப்பா அழிக்க யாரு வரல. அதுக்கு நான் மெஸ்ஸியா பிறந்து இயேசப்பா பிறந்து வரல. எல்லாருக்குள்ளும் நான் வாசம் செய்யணும். அதான் இயேசப்போட ஆசை. புரியுதுங்களா? இயேசப்போட ஆசையா தான். அதுக்கு என்ன எவன் ஏற்றுக்கலையோ அவன் அழிச்சிடணும். சீடருங்க பாருங்க, பொறுமை இழந்து எவ்வளவு கடுமையான வார்த்தையை உபயோகப்படுறாங்க பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, மனத்துல நெருப்பு வந்து இவங்க அழிச்சுட்டுமா, சொல்லுங்க செய்வா என்று என்ன பண்றாங்க, கொந்தளிக்கிறார்கள். ஏசப்பா கடிந்து கொள்கிறார். எதுக்கு குதிக்கிற, அமைதியார் சொல்லிட்டு என்ன பண்றாரு. பின்பு அவர் வேற ஊருக்கு வேற பக்கமா போறாரு. அவர் ஓகே, நான் போறார். நேற்று வாசம் பாருங்க பார்ப்போம். எத்தனை சொல்ற பாருங்க பார்ப்போம். நம்மை சாராத ஒருவன் நச்சு படி செய்யறான். உங்களுடைய இது வச்சு புதுமை செய்ய பை ஓட்டுறான். அங்கேயும் பாருங்க, பொறுமை கிடையாது. ஏசப்பா மெதுவா சொல்றாரு. அதாவது நம் சார்பா இருக்கிறவன் நமக்கு எதிரியாக மாட்டான். என் பேரை சொன்ன பை ஓட்டுறான், ஓட்டுட்டோம். அவன் என் பேரை வச்சு அவங்க என் பேரை கெடுத்து அவன் குடிச்சவராகலையே. என் பேரை அவன் டேமேஜ் பண்ணலையே. என் பேரை அவன் வந்து இழிவுபடுத்தலையே. என் பேச நல்ல காரம் தானே செய்யறான், செய்யட்டும் என்று அப்புறம் ஆண்டவர் பொறுமை கேட்கற பாருங்க. சீடர்கள் கொஞ்சம் பொறுமை இழந்து, நான் ஏசப்பா பொறுமை தான் இன்னைக்கு தியானமே அதான் நமக்கு இன்னைக்கு. சகோதரர்களே, பொறுமை பெருமை, பொறுத்தவர் பூமி ஆழ்வார் இல்லையா? பொறுமை கடலிலும் பெரிது இல்லையா? பொறுத்திருந்தால் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம். அது ஐஸ் கட்டி பனிக்கட்டி ஆகும் வரை காத்திருந்தால். பொறுமை எவ்வளவு விஷயம் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு முதல் வாசகம் இந்த பொறுமைக்கே அது அற்புதமான ஒரு உதாரணமா இன்னைக்கு முதல் வாசகம். இன்னைக்கு எப்படி வாழ்ந்த மனுஷன் யோபு, எப்படி வாழ்ந்த மனுஷன், மாட மாளிகை கூட கோபுரம், எப்படி வாழ்ந்த மனிதன் ஒரே நாள்ல ஓட்டாண்டி ஆயிட்டார். ஒரே நாள் ஓட்டாண்டி ஆயிட்டார். ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட, வாஷ் அவுட்டு. ஒருத்தன் அழிவை சொல்றான், முதலாளி உங்களுடைய ஆடு மாடுகள்லாம் வந்து ஒருத்தன் எதிரி வந்து புஷ்டின்னு போயிட்டான். உங்க ஆடு மாடுகள்லாம் அழிஞ்சு போச்சு, ஒட்டகம்லாம் அழிஞ்சு போச்சு, ஒட்டகத்தெல்லாம் தூக்கின்னு போயிட்டான், ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு இல்லையா, உங்க பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்படி சொல்றாங்க பாருங்க. சொல்லி முடிக்கிறான், இன்னொருத்தன் வந்து ஒரு அழிவை சொல்றான். இன்னொருத்தன் வந்து ஒரு அழிவை சொல்றான். அப்போ எவ்வளவு யோபுக்கு இழப்புகள், ஒண்ணுமே இல்லாம. அது மட்டும் கிடையாது, நம்ம இன்னொன்று, அதாவது யோபு எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாருன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் பாருங்க. அப்போ நம்ம அந்த பகுதியை கொஞ்சம் ஆரம்பம் வாசிச்சு பார்க்கணும். நம்ம பாருங்க, யோபு எப்படி இருந்தார்னா 2ஆம் அதிகாரம் பாருங்க. அப்போ சாத்தான் ஆண்டவரோடு புறப்பட்டு போனான். அவன் யோபுவை உள்ளம் கால் முதல் உச்சம் தலைவரை
எரியும் புண்ணால் வாட்டி வதைத்தான். உடம்பெல்லாம் ரணமா எரியுது, உடம்பெல்லாம் எரியுது. அதாவது யோபுவை பார்க்க அவங்களுக்கு வேண்டியவங்களாம் வராங்க. வந்து சரி பார்ப்போம், சரி மனுஷன் நொந்து போய் கிடக்கிறாரு, சொச்சோகம்லாம் போச்சு, நடுத்தோடு வந்து நிற்கிறாருன்னு அவங்க சொந்தமாக பார்க்க வராங்க. அவரை இப்படி பார்க்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. என்ன கொடுமை பாருங்க யோபுவுக்கு. இவர் யோபு தானே அடையாளம் கண்டுக்க முடியல. இப்போ யோபு என்ன நிலையில யோசிச்சு பார்க்கணும். நம்ம யோபு எப்படி சாத்தானாலும் அவன் யோபு வந்து சீரழிக்கப்பட்டிருப்பான். அந்த நிலையிலேயும் யோபுடைய வார்த்தை, தாயின் கருப்பையிலிருந்து பிறந்த மேனியா வந்தேன். நான் ஒன்றுமே இல்லை, பிறந்த மேனியா வந்தேன் இல்லையா. இங்கிருந்து நான் திரும்பவும் இந்த மண்ணோட விட்டு போகும்போதும் பிறந்த மேனியா போக போகிறேன். இந்த சொத்து சுகமெல்லாம், அந்த வாழ்க்கையெல்லாம், இந்த அனைத்து செல்வங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிச்சை. அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் யோபுடைய வார்த்தையை பாருங்க, அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போதும் எவ்வளவு பொறுமை காக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம பொறுமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறோமா, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பார்க்குறோமா. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ எவ்வளோ பிள்ளைகள் இன்னைக்கு இந்த பரீட்சை டைமில் பார்க்கணும். நாம எத்தனை பிள்ளைகள் மார்க் கம்மியாக போகிறோம், தற்கொலை பண்ணி சாகுறாங்க பிள்ளைங்க. எவ்வளோ வாழ்க்கை கிடக்குது. எனக்கு இது மட்டும் வாழ்க்கை சொல்லுங்க பார்ப்பீங்க. தேர்வில் தோல்வி ஆச்சும் வாழ்க்கையில் முன்னேறது கிடையாதா? சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பொறுமை இல்லை. இருக்கட்டும், திருப்பி எழுதுவோம், பாஸ் பண்ணுவோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். எனக்கு கிடையாது. ஃபெயில் ஆகிட்டும், மார்க்கு கம்மியாச்சு, செத்து போயிடும். என்ன வாழ்க்கை இது? பொறுமை, நிதானம் அவசியம். எல்லாத்துக்கும் எகிரி குதிக்க கூடாது. இன்னைக்கு வாசம் வந்து பாருங்க, இன்னைக்கு இந்த நிலையிலும் கூட யோபு கடவுளை அவர் நிந்திக்கல பாருங்க. அவர் தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். நான் ஏன் பிறந்திருக்கணும்? நான் பிறக்காம இருந்திருக்க கூடாதா? நான் பிறந்து இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறேன். நான் பிறந்த அந்த நாள் சபிக்கப்படுகிறேன்னு சொல்றாரு. ஆனால் அவர் கடவுளே அப்படி அவங்க மனைவி சொல்லுவாங்க, கடவுளை சபிச்சிருன்னு சொல்லுவாங்க. நான் சபிக்க மாட்டேன், நான் சபிக்க மாட்டேன். அவர் கொடுத்த பிச்சை இதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் ஏன் சபிக்கணும் கடவுளை? நான் என்ன நொந்துக்கணும்? இங்கே பாருங்க பார்ப்போம். என்னோட பிறந்த நாள், அந்த நாளே சபிக்கப்படுக. ஒரு ஆண் மகவு பிறந்திருக்குன்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க சரிங்களா? இன்னும் இருக்குது இல்லையா? பெண் பிள்ளையை காட்டிலும் ஆண் குழந்தை பிறந்துட்டா மகிழ்ச்சி. இன்னைக்கு ரெண்டுக்கும் மகிழ்ச்சி அடைக்கணும், அது வேறு வித்தியாசம். ஆனால் இப்போ அந்த மாதிரி எண்ணம் இருக்குது. அதாவது சொல்கிறேன் நான், ஆம்பளை பிள்ளைன்னு அவர் சந்தோஷம். சொல்ல பாருங்க, அந்த நாள், அந்த நேரம் சபிக்கப்படுங்க. அந்த நேரம் எனக்கு அந்த நேரம் வந்து எனக்கு அந்த நேரமே எனக்கு வேண்டாம். நான் பிறந்த உடனே நான் ஏன் பால் குடித்தேன்? என் தாயோடைய மார்பகம் கிடைக்காம போதும், அப்படி செத்து போயிருப்பேன் நான். எனக்கு எதுக்கு என் தாய் பால் கொடுத்தாங்க? அந்த நேரம் எனக்கு அந்த பால் கிடைக்கலாம், செத்து போயிருப்பேன் நான். எனக்கு ஏன் பால் கிடைச்சது? தன் நொந்துகிறார் பாருங்க பார்ப்போம். என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்தது ஏன்? என்னை ஏன் கால் வச்சு தாளாட்டினாங்க, கொண்டானாங்க. நான் பால் உண்ண முலைகள் இருந்தது ஏன்? எனக்கு ஏன் எங்கள் அம்மா பால் கொடுத்தாங்க இல்லையா? அந்த முலைகள் என் தாய் இல்லாமல் இருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்த தூயில் கொண்டிருப்பேன், சப்பி செத்து போயிருப்பேன் நான். எனக்கு எதுக்கு என் தாய் பால் கொடுத்து என்னை வளர்த்தாங்க என்று தன்னையே நொந்து கொள்கிறாரே தவிர கடவுளை ஒரு வார்த்தை கூட நிந்திக்கல பாருங்க ஆண்டவர். அதுதான் யோபு. இன்னும் பாருங்க பார்ப்போம். இன்றைக்கு அற்புதமான இன்னைக்கு தலைப்பு அப்படிதான். பாருங்க பார்ப்போம். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன், உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன். உரு என்பது அற்புதமான ஒரு உரிச்சொல் சொல்லுவாங்க. சால நனி அந்த தமிழில் ஒரு உரிச்சொல்னு வருவது. உரிச்சொல் என்றால் ஒரு செயலை இன்னும் கூடுதலாக ஒரு மேன்மைப்படுத்தி காட்டுவது. துயர்னா கஷ்டம். உறுதுயர் என்றால் மிக கடுமையான கஷ்டம் அர்த்தம். அந்த மிக கடுமையான அதான் அந்த உரிச்சொல்னு சொல்லுவார்கள். பொருந்தும்னா ஓகே, சால பொருந்தும்னு சொல்லுவாங்க. சால என்றால் இன்னும் அப்படி அச்சலாக பொருந்தும்னு அர்த்தம். அப்போ சால உரு நனி அப்படி அது தமிழில் ஓகே, அது நமக்கு தேவையில்லை, அது வேற.
இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்போ இவ்வளவு கொடுமை அனுபவிக்கின்ற எனக்கு ஒரு துயர் உற்றோருக்கு ஒளி தருவான். எனக்கு எதுக்கே கடவுளே எனக்கு வாழ்க்கை என்னை செத்து போறேன் நான் இல்லையா? உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பான். என்னை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கீங்க நீங்க? தன்னை நொந்து கொள்கிறாரை ஒழிய யோபு கடவுளை ஒருபோது அந்த நீதி நிலைக்கு தான் இறுதியிலே கடவுள் செல்வங்கள் அவரை அபிஷேகம் செய்வார். கடவுள் என்னென்னலாம் அவர் வந்து எடுத்தாரோ அனைத்தையும் சேர்த்து கொடுத்து அவரை உயர்ந்த நிலை கொண்டு போவார். பொறுமை கடலிலும் பெரிது, பொறுமை கடலிலும் பெரிது. நீ பொறுத்தார் பூமி ஆழ்வார். நிச்சயமா அது வந்து யோபுக்கு பொருந்தும். எவ்வளவு பொறுமையா இருக்கிறது பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க, நீ கடவுளை சபிச்சிரு, அந்த மனுஷன் வேணாம், சாமியே தேவையில்லை, சாமியை தூக்கி நீ திட்டிடு, அவரை சாமியை வந்து என்ன பண்ண, அவர் வந்து நீ இழிவுபடுத்துரு சொல்லிடு, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. ஆனால் என் ஆண்டவரை நிந்திக்க மாட்டேன். பவுடி வார்த்தை, யோபுடைய வார்த்தை, என் ஆண்டவரை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர் கொடுத்துட்டு அவர் எடுத்துக்கிட்டார். சகோதரர்களே, பொறுமை மிக மிக அவசியம் சகோதரர்கள் வாழ்க்கையில். அது இல்லைன்னா இன்னைக்கு அது இல்லாமல் தானே எனக்கு உலகமெல்லாம் இன்னைக்கு அழியுது. இன்னைக்கு இன்றைய தேதி அக்டோபர் 1, 2024. இன்னைக்கு காலைல பேப்பர் பார்த்தேன். நான் 31 நேற்று பேப்பர் பார்த்தேன். லெபனான், காசா, இஸ்ரேல், பாலஸ்தீனம் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது. போர் எங்கே பார்த்தாலும் பேப்பரை பார்த்து தெரியுது நமக்கு. யோசிச்சு பாருங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரியவனா நான் பெரியவனா? பொறுமை கிடையாதுயா வாழ்க்கையில். யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே. இன்றைக்கு இதுதான் நம்முடைய கருப்பொருள். பொறுமையே பெருமை, பொறுத்தார் பூமி ஆழ்வார். எனவே நாம் ஏசப்பா பொறுத்தார், சமாரியா அழியல. யோபு பொறுத்தாரு, யோபு அழிஞ்சு போகலை, யோபு அழிஞ்சு போகலை. எனவே நாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஏசப்பட கேட்போம். நாம தூய ஆவியான இறைவா எனக்கு பொறுமையை கொடுங்க, என்னை வழி நடத்துறீங்க இல்லையா, நீங்கள் எனக்கு பொறுமையை கொடுன்னு கேட்போம். நீங்கள் திருப்பால் ஜபம் தான் இன்னைக்கு 88 திருப்பால் பாருங்க பாப்பா. இன்னைக்கு என் மன்றாட்டுக்கள் பார்ப்போம். ஆண்டவரே என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் நான் புலம்புறேன், என் மன்றாட்டுக்கள் திருமணம் வருவதாக. திருமணம் ஜபம் வந்து உங்ககிட்ட வந்து சேருட்டாண்டவரே. என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும், என் வார்த்தையை கேளுங்க, எனக்கு நீடிய பொறுமை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஏசப்பாட்ட கேட்போம். இன்றைய இந்த திருப்பாடல் தலைப்பில் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், கோராகியரின் மன்றாட்டுன்னு இருக்கு. கோராகியர்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. கோராகியர்னு சொன்னால் யாருன்னா, அந்த காலத்தில் லேவியர்கள் இருந்தாங்க இல்லையா. லேவியர்கள்னா உதேசார் வச்சுங்களேன், குருக்களை வச்சுங்களேன், கோயிலே ஆலயத்தில் ஆண்டவருக்கு பணி செய்யும் ஊழியர்கள் லேவியர்கள். அதில் ஒரு பார்ட், ஒரு குரூப் தான் கோராகியர்னு சொல்லுவாங்க. அவர்கள் அவருடைய மன்றாட்டு தான் திருப்பாடு. முழுவதும் ஜபந்தான், முழுவதும் ஜபந்தான். நல்லா படிக்கிறாங்களேன், ஆண்டவரே நானும் உண்மை நோக்கி கதறுகிறேன், காலையில் மன்றாடுறேன், ஏன் என்னை தள்ளி விடுறீங்க? இல்லையா, உங்கள் முகத்தை எங்கிறது மறைச்சிக்காதீங்க, எனக்கு இளமை முதல் துன்புட்டு நான் கஷ்டப்படுறேனே இல்லையா, என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னை காப்பந்து பண்ணுங்க. மொத்தமாக அது மன்றாட்டு தான். நம்ம இதே போல் மன்றாடும் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா தூய் ஆவியான இறைவா, யாவை ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்களுக்கு நீடிய பொறுமையை கொடுங்க, நீடிய பொறுமையை கொடுங்க. குடும்பத்தில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு மயிழை விஷயத்தை கூட மனுஷன் பொறுத்துக்க மாட்டான், குடும்பமே பிரிஞ்சுதுங்க. ஒரு பத்திரிக்கை வாசிச்சு பாருங்க, நீங்கள் எத்தனை விவாகரத்துங்க ஐயா குடும்பத்தில். சரி, என் மனைவியோ கணவனோ விட்டு கொடுத்து பொறுத்து போகிறது. இன்றைக்கு எத்தனை விவாகரத்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் இதில் என்ன காரணம், என்ன காரணம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அனைத்தும் பொறுமை இல்லாததான் காரணம். உயிருக்குள்ள நண்பன் இருக்கிறாங்க, 10 நாள் வெட்டிக்கிறான், குத்திக்கிறான். பாருங்க பார்ப்போம். ஃப்ரெண்டுங்க ஒன்றா குடிக்க போனார்கள், ஒன்றா சுற்றுலா போனார்கள், ஒன்றா ஃப்ரெண்ட்ஸுங்க போனாங்க, இவன் பாட்டில் எடுத்து அவனை குத்தினான். அவன் ஏதோ சொல்லியிருப்பான், உடனே கோபம். சரி, என் ஃப்ரெண்டு தானே, சரிப்பா பரவாயில்ல பொறுத்துக்குள்ள அந்த பாக்கி அந்த எண்ணம் கிடையாது.
நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா நீங்கள் தெரிஞ்சுக்க நான் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா நீங்களே அதை எடை போட்டு பார்த்துக்குங்க சகோதரர்களே. எனவே இன்றைய காலகட்டத்தில் இந்த பொறுமை இல்லாதால மனுஷனுக்கு பிபி ஏறுது பாருங்க. எப்பா 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 நோய்களுக்கெல்லாம் இப்படி சொல்கிறது, நோய்களுக்கெல்லாம் அச்சாணி இந்த பொறுமை தாங்க. நீ அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க பார்ப்போம், நோயே வராது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நோயே வராது. என் கூட பணி செய்ய படித்த ஒரு சகோதரர் இருப்பார். அவர் பேர் வந்து பேர் சொல்லாமன்னு தெரியல, நல்லதுன்னு சொல்கிறேன். அம்ப்ரோஸ்னு பேர். நாங்கள் படிக்கும் பொழுது சென்னை சின்மயா நகர்னு ஒரு ஏரியாவை சேர்ந்தவர். அவர் இங்கே படிக்க வந்தார். அவரை போல பொறுமைசாலியை வந்து பார்க்கவே முடியாது. அற்புதமான மனிதர். இன்றைக்கி அவர் சென்னையில் ஏதோ ஒரு பங்கில் நான் பணியாற்ற கேள்விப்பட்டேன். நான் வெளியே வந்துட்டேன், வேதியர் பணியை விட்டு. நான் கேள்விப்பட்டேன் அவர் ஏதோ ஒரு சேனலில் பணியாற்ற. ஒரு முறை அவர் பேச வாய்ப்புங்க எடுத்து பேசினேன். அவ்வளோ நம்ம சத்தம் போட்டு ஒரு கோவத்தில் கத்தினா கூட, இருக்கட்டும் பிரதர், ஏன் பிரதர் கத்துறீங்க, அமைதியாக சொல்லுங்கள் பிரதர், நான் கேட்குறேன் பிரதர். அவர் சொல்லுகின்ற பொழுது நமக்கு நம்மகிட்ட இருக்கிற அனைத்தும் அப்படியே குறைஞ்சி போயிடுங்க. ஏதோ ஒரு கோவத்தில் கத்துவோம், அவ்வளோ சார் இன்னும் சார் கத்துவோம். அவர் ரொம்ப அமைதியாக, எதுக்கு அகசன் பிரதர் கத்துறீங்க, ஏதாச்சும் அன்பாக சொல்லுங்கள் பிரதர், நான் கேட்டுக்கிறேன் பிரதர், ஏன் நீங்கள் சத்தமாக பேசுகிறீங்க பிரதர், தன்மையாக சொல்லுங்கள் பிரதர். அவர் சொல்லுகின்ற பொழுது எப்படியா மனுஷன் இப்படி இருக்காரு தோணும் நமக்கு. அந்த பொறுமை சொல்லையா, அது கடவுளுடைய தனிப்பட்ட ஒரு வரம். அது ஒரு வரம். இப்போ தியானத்துக்கு போகணும் வச்சிங்களேன். தியானத்துக்கு போனோம்னா முதல்ல அந்த தியானத்தை வழிநடத்துகின்ற அந்த நடத்துனர், அந்த வழிகாட்டுனே சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மெடிடேஷன் கொடுப்பாங்க. இங்கே வரணும்னா உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து கழிவெழுந்து வெளியே தூக்கி போட்டணும். எப்படி? நீ யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறியா? யார் மேலேயாவது வருமோ கோபம் வெறியோடு இருக்கிறியா? அவங்க பேர்லாம் எழுதுவோம். இப்படி எழுதி லிஸ்ட்டே போடுவோம். இவ்வளோ பேர் எனக்கு அப்படி கொடை வெறிக்குது எனக்கு. வாங்க, அங்கே ஆளுடைய பார்வையோட சுரூபம் இருக்கும். பக்கத்து நெருப்பு சட்டி வச்சுருப்பார். அதில் போடுங்க. ஆண்டவர் பாத்திரம் போட்டு அதை எரிச்சு அது போடுங்க. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். ஆண்டவங்க மன்னிச்சிட்டேன்பா சொல்லும் பொழுது மனசே லேசாக இருக்கும். எல்லாரும் மன்னிச்சிட்டேன், எனக்கு எந்த வருமமும் கிடையாது எனக்கு. நீ மன்னிச்சு பாரு, அவங்க செய்த செயல்களை உனக்கு எதிராக செயல்களை பொறுத்து பாரு, பொறுமையாக இருந்து பாரு, நோய் வராது உனக்கு, நல்லா இருப்பேன். இதுதான் நீ செய்தி, வேற ஒன்றும் சொல்லுது கிடையாது. திரும்ப சொல்கிறேன், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இயேசு பொறுத்தார், சமாரி அழியவில்லை. அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள், சமாரியப்பர் மனம் திரும்பினா. சரிங்களா? யோபு பொறுத்தார், அனைத்தையும் பெற்றுக்கொண்டார். நாமும் பொறுத்தால் கடவுளுடைய ஆசீர் வரங்கள் அனைத்தையும் நமக்கு கிடைப்பது உறுதி. இதில் சந்தேகமே கிடையாது. எனவே நாம் பொறுமையாக இருப்போம். ஆண்டவருடைய ஆசீரை நிறைவாக, குறைவின்றி நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ முயற்சி செய்வோம். நன்றி. நாளை சந்திப்போம்.